அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டையிலேருந்து சுரேஷ். புதுக்கோட்டையிலிருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காகத்தான். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். பிறந்த இடம் புதுக்கோட்டை 20/10/1975. 1975 20/10. ஆமா. பிறந்த நேரம் 12:25 நண்பகல். 12:25 PM நண்பகல். பிறந்த இடம் புதுக்கோட்டையா சார்? ஆமா மேம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி மேஷ ராசி மகர லக்னம். மேஷ ராசி மகர லக்னம். என்ன நட்சத்திரம் சார்? அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? வாழ்க்கையே போராட்டமா இருக்கு மேம். நீங்களும் அப்படித்தான். நீங்கள் மகர லக்னம் தான்றது எப்படிங்க உறுதி? 4 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. தனுசு லக்னமாக கூட இருக்கலாம். ஆமாம் சார். வணக்கம் குருஜி சார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறீங்க. பௌர்ணமி யோகம் கிரகண தோஷம். கிரகண தோஷமா சார்? ஆமாம். சனிக்கிழமை இது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தனுசு லக்னமாக பிறந்திருந்தா சொந்த வாழ்க்கை, அதாவது மன வாழ்க்கை சுத்தமாக அவுட்டு. 7-8 செவ்வாய் சனி. இதுதான், இதில் தாங்க பலன் தடுமாறுறது. மகர லக்னமாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதிரியான சரியான பிடிவாதக்காரராக இருப்பீங்க. லக்னாதிபதி ராசி எல்லாமே வந்து சனியின் பார்வை, சனியின் அமைப்பு அப்படின்னு வரும். தனுசு லக்னமாக இருந்தால் ஒரு பலன். போராட்டமே இருக்கு சார். தொழிலும் ஒன்றுமே இல்லை. நிறைய தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே செட் ஆகலை சார். கல்யாணம் எப்பாச்சு? கல்யாணம் 2016 பண்ணேன் சார். 2016னா 30 வயசு இல்லை சார், 40 சார். 40 வயசு. தனுசு லக்னங்க நீங்கள். என்னங்க நீங்கள் இந்த மாதிரி தான் சும்மா எதையாவது போட்டுக்கிறது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க. 12-20க்கெல்லாம் தனுசு லக்னம். 40 வயசில். 40 வயசில் தான் சார் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் 7 செவ்வாய் 8 சனி. புதுக்கோட்டையில் பிறந்து எந்த ஊரில் இருக்கிறீங்க? புதுக்கோட்டையில் பிறந்து கிராமத்தில் இருக்கேன் சார். மலேசியா போனேன். அங்கேயும் 1 வருஷத்தில் சம்பளம் இல்லாமல் வந்து வீடு வந்தேன் சார். தனுசு லக்னம் தான். மலேசியா போனீங்கல்ல? ஆமாம் சார். போயிட்டு ஒரு வருஷம் இருந்தேன். சம்பளம் இல்லை. வீட்டிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பணம் அனுப்புனாங்க. அதில் தான் வீடு வந்து சேர்ந்தேன். அப்புறம் 2012 உரக்கடை மருந்து கடை வச்சேன். சரி. 1 வருஷத்துல பிரச்சனை ஆகி 2012 சந்திரதசை சனி புக்தியில் உரக்கடை வச்சிங்களா? ஆமாம் சார். 1 வருஷத்துல பிரச்சனை. விதை நெல் மருந்து கடை இல்லை பிரச்சனை. சரி. இந்த அமைப்பில் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு 7-8 சனி செவ்வாய் இருந்தால் தான் ராசி லக்னத்திற்கு 7-8ஆம் இடங்கள் கெட்டு, ராசிக்கு 7 ராகு, லக்னத்திற்கு 7 செவ்வாய், லக்னத்திற்கு 8 சனின்னு இருந்தால் தான் 40 வயசு வரைக்கும் கல்யாணம். இப்போ இந்த 2000 எப்போ கல்யாணம் ஆச்சு? 2016 சார். 16. ஆமாம் சார். 2016 சந்திரதசையில் சுக்கிர புக்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2016 ஜனவரி பிப்ரவரி மார்ச்சா? முன்பகுதி ஜூன் 9 சார். ஜூன் 9 சந்திரதசை சுக்கிர புக்தி கடைசி. சந்திரதசை சூரிய புக்தியில் தான் கொஞ்சம் அப்படியே தலை சுத்தம் அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே. சரி. இப்படி இருந்தாலும் இப்போ ராகு திசையில் உங்களுக்கு குரு பக்தி ஆரம்பிக்குது. ஆமாம் சார். ராகு திசையில் குரு பக்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ராகு திசை ஓரளவுக்கு வந்து ராகு திசை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால, பரிவர்த்தனை பெற்ற சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த ராகு திசை தாங்க உங்களுக்கு யோக திசை. ராகு சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி நல்ல அருமையான அமைப்பு இந்த ராகு திசை தாங்க கொடுக்கும். வாழ்க்கையில் தோற்று போன உங்களுக்கு 53 வயதிற்கு பிறகு, 54 வயதிற்கு பிறகு ராகு திசை உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அடுத்த வருஷமே ஆரம்பிக்குது ராகு திசை குரு பக்தி. ஆமாம், அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பீங்க. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனை. ராகு பௌர்ணமி சந்திரன், குருவிற்கு நிகரான பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ராகுவிற்கு செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லாதனால சுக்கிரனுடைய வீட்டில் 11 அல்லது 10 இன்னொன்னையும் பார்க்கணும். லக்னத்திற்கு 7ஆம் இடமான்றதையும் பார்க்கணும். இது மகர லக்னமா இந்த லக்னமான்னு பார்க்கணும். மகர லக்னமாக இருந்தால் தொழில் ரீதியிலான நல்ல பலன்களையும், தனுசு லக்னமாக இருந்தால் அதி அற்புதமான 11ஆம் இடத்து நல்ல பலன்களையும் ராகு செய்வார். ராகு திசை குரு பக்தியிலிருந்து நல்லா இருப்பீங்க. சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட குரு நல்லா இருக்கும். 2வது சனி புக்தியும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். அதனால சனி புக்தியும் நல்லா இருக்கும், புதன் புக்தியும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை தசைகளும் நல்லா இல்லாத தசைகள். ராகு தசை தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. சரிங்க சார். குழந்தை சார்? இது வரைக்கும் குழந்தை இல்லையா? 2016 மேரேஜ், 17 குழந்தை சார், ஆண் குழந்தை. ஆனால் பையன் சரியில்லை சார் வளர்ச்சியில். அதாவது போராட்டமாக இருக்கு சார். அதாவது இந்த ஆட்டிசம் குழந்தை. ஆமாம் சார். மகர லக்னம். நல்லா பேசுகிறேன் சார். 5 குடையவர் 8ல் மறைவு.
ஆமாம் சார். குழந்தை அமைப்பு ராகுதசையெல்லாம் நல்லா இருக்குங்க. ராகுதசையில் குழந்தை அமைப்புகள், அதுக்காக ஆட்டிசம் குழந்தை க்யூர் ஆகும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் குருபுக்தியில் ஏதாவது ஒரு குழந்தை மருத்துவத்திற்கு பிறகு பிறக்கும். ராகுதசை குருபுக்தியில் பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கும். அதாவது அவனை பார்த்துக்கிற மாட்டோம் ஒரு குழந்தை பிறக்குமா சார்? கண்டிப்பாக உண்டு. ராகுதசை குருபுக்தியில் குரு வந்து தன்னுடைய காரகத்தை கொடுத்தே தீர்வார். மகர லக்னமாக இருந்தாலும் இந்த லக்னமாக இருந்தாலும் டக்குன்னு லைவ்ல எல்லாம் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஒரு ஆனால் ராகுபக்தி உங்களுக்கு சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட குருவிற்கு எந்த விதமான பாபத்துவமும் கிடைக்காத அமைப்பினால குரு ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால ராகுதசை குருபக்தியில் மருத்துவத்திற்கு பிறகு, மனைவியின் மருத்துவத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை பெற்றுக்கங்க, அந்த குழந்தை உண்மையில நல்லா இருக்கும். ராகுதசை நல்ல நிறைவுகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அதற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?